கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணில் எல்லாம் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசுங்க, நம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை ஒன்று கூட உருவாக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லாவற்றிலும் உங்க நாம மட்டும் மயமிடட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாசத்துக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமா இந்த காலை வேளையில் ஆண்டவர் பேசினாரு. ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை தொழுது கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு. ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவர் தான் தெய்வம்னு சொல்லி நம்பி கர்த்தருடைய சமூகத்தை ஆராதிக்கிற தேவ ஜனத்தை பார்த்தாண்ட சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்களை பார்த்தா அன்னைக்கு சொல்றாரு, உனக்கு நான் புதிய காரியத்தை செய்ய போறேன், உனக்கு நான் புதிய காரியத்தை செய்கிறேன். செய்வேன் அப்படி இல்ல, செய்கிறேன் செய்கிறேன். ஆமென். செய்தேன் அப்படி இல்ல, செய்கிறேன் செய்தேன் அப்படி இல்ல, செய்வேன் அப்படி சொல்லல, செய்கிறேன். ஆமென். நிகழ்காலம். ஜீசஸ். நான் நம்புறேன் இன்னைக்கு காலை வேளை செஞ்சாரு. ஆமென். இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். என்னத்தை செய்யறாரு? புதிய காரியத்தை செய்யறாரு. உன் தனிப்பட்ட ஜீவியத்துல, உன் ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவங்கள், ஒரு புதிய காரியத்தை ஆவியானவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பட்டயத்தை பத்தி சொன்னாங்க. ஜீசஸ். இது எங்கேயோ செய்யப்பட்டது. ஆமென். அப்படிதானே? எஸ். பஞ்சாப்ல எங்க செஞ்சாங்களோ, பஞ்சாப்ல இருந்தா இது வாங்கப்பட்டுச்சு. எஸ். எங்க செஞ்சு எங்க வந்துச்சு அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யப்பட்டதுதான். ஆமென். இன்னைக்கு கைகளில் பயன்படுகிறது. எஸ். கர்த்தர் உன்னை செய்கிறேங்கிறாரு. ஆமென். என்ன செய்யற? புதிய காரியத்தை செய்யறேன். உன்னை புதுசா கர்த்தர் நான் உருவாக்குறேங்கிறாரு. புதிய காரியத்தை செய்ய போறேன். ஏன் தெரியுமா? அவர் உன்னை தன்னுடைய கரங்களில் எடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் நான் ஆண்டவருடைய கரத்துல இருக்கணும்னு விரும்புறீங்க? ஆமென். ஜீசஸ். நல்ல நல்ல கையை உயர்த்துங்க. ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகம் பாக்குது இது. ஆமென். ஆமா, நீ ஒப்பு கொடுத்ததுனால உன்னை உருவாக்கும் போதே கையில தான் வைக்கிறாரு. உருவாக்கும் போதே கையில வைத்து உருவாக்குறாரு. உருவாக்கி அந்தால எங்க போட்டு போற? உன்னை விளையாடப்பட்ட பாத்திரமாய், விளையாடப்பட்ட ஆயுதமாய் உன்னை கைகளில் எடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னை இப்போது ஒரு புதுசா உருவாக்குறாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் உன்னை கைகளில் எடுக்க போகிறார். உன்னை கைகளில் எடுக்க போகிறார். கைகளில் எடுக்க போகிறார். உன்னை கையில கர்த்தர் எடுக்க போகிறார். ஆமென். Rakama se kalmana. Yes. Rakamana semana rabur yandana. Yes. அநேகர் ஆகாதன்னு தள்ளப்பட்டிருக்கலாம். இது பிரயோஜனப்படாதுன்னு சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். இவனா இவளா இவ ஆகாது, சமுதாயத்துக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது, சபைக்கு ஆகாதுன்னு தள்ளி இருக்கலாம். கர்த்தருக்கு சொல்லார், ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்ல அவர் கையில் எடுத்து மூளை கல்லாக்கி பயன்படுத்தின போல உன்னை கைகளில் எடுக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Glory, glory, Jesus, Jesus. Jesus, Jesus. ஆண்டு சொல்ற வார்த்தை இதுதான். ஆண்டு சொல்ற வார்த்தை இன்னைக்கு இதுதான்.
எஸ் புதிய காரியத்தை செய்கிறேன். எஸ் உனக்கு தான், எஸ் இது உனக்கு தான், எஸ் உனக்கு தான். Yes. உன்னைத்தான் புதுசா வணைகிறேன், Yes. உன்னைத்தான் புதுசாக்குறேன், Yes. உன்னைத்தான் நான் புதுசாக்குறேன். Yes. உருவாக்குறார் கர்த்தருக்கு, உன்னை கைகளில் எடுக்க முடியாது, உன்னை உருவாக்குறாரு. ஷல்பா ரகதனா. எஸ் 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 நீ அர்ப்பணிப்பாயானா ஒரே ஒரு காரியம் நான் நீ பண்ணணும். அப்பா உங்க கைகளை நீ அர்ப்பணிக்கிறேன், உங்க கைகளை வச்சு என்ன பிடிச்சிருங்க, உங்க கைகளை நீ எடுத்துருன்னு சொல்லு. இந்த வார்த்தையை கேட்கும் போது நீ அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க கர்த்தர் கைகளை எடுக்கிறார், கர்த்தர் கைகளை எடுக்கிறார். உன்னை சாதாரணமே அல்ல, ஒரு அசாதாரணமான பட்டயமா, ஒரு அசாதாரணமான தேவ வல்லமை. எஸ் உமன் விழுகிறான், ஒரு அக்கினி பற்றி பிடிக்கிறான். பிள்ளை நீ சாதாரணமான அல்ல. இப்போது 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 பிரதர் பிரதர் உன் மேல ஒரு அக்கினி விழுது, உன் மேல ஒரு அக்கினி விழுது. உன்னை கர்த்தர் உருவாக்க விடு, உன்னை கையில் ஏற்க விடு. ஒரு புதிய காரியத்தை இப்போது செய்கிறார். அல்பா ஷல்மன கடதனா ஷல்பனா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். யாருங்க சொன்னாரு? யாக்கோபுக்கு சொன்னாரு. யாருக்கு சொன்னாரு? இஸ்ரவேலுக்கு சொன்னாரு. இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற தேவ சமுத்திரம் கூடி வந்திருக்கிற தேவ சனமே உன்னை பார்த்துதான் சொன்னாரு, புதிய காரியத்தை நான் செய்யறேன், புதிய காரியத்தை செய்யறேன். இதோ புதிது உனக்கு உண்டாகுது, ஒரு புதிய அனுபவங்கள் உண்டாகுது, ஒரு புதிய அக்கினி வருது. எஸ் 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 புதுசா மாற என்ன செய்யணும்? ஆவியானவர் உடனே பேசியிருக்காரு. புதுசு, இது புதுசு, புதுசா தூது வந்திருக்கு சொல்ல போறேன், பிடிச்சுக்கோ. புதுசா மாற என்ன செய்யணும்? ஒரு பட்டயம் புதுசா மாற என்ன செய்யணும்? ஓகே, தீட்டணுமா? ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும். அது ஃபர்ஸ்ட் எதை பார்க்கும் அப்படின்னா அக்கினியை பார்க்கும். எஸ். ரெண்டாவது அக்கினிக்குள்ள இருக்கும். எஸ். அக்கினியா வெளியே வரும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சரிங்களா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும்னு சொன்னா அவனால முடியல. இப்ப எகிப்துக்கு பயந்து வந்துட்டான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ மலையில என்னத்தை பார்த்தான்? முட்செடியில இருக்கிற அக்கினிய பார்த்தான். அக்கினிய பார்த்துட்டான். அக்கினிய பார்த்து தூர போகல, கிட்ட கிட்ட போனான். கிட்ட கிட்ட போனான். இப்போ அக்கினிக்குள்ள இருந்து வார்த்தை வருது. எஸ். மோசே மோசன் என்ன செய்யறாரு? அக்கினிக்குள்ள இருந்து பேசுறாரு. ஜீசஸ் பேசுற வார்த்தை கேட்கிறான். இந்த வார்த்தை இவனுக்குள்ள போன பிற்பாடு இவனுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு அக்கினியா என்ன செஞ்சுட்டான்? மாறிட்டான். சொன்ன பாத்தீங்களா, கலர் காம்பினேஷன் மாறிட்டான். இப்போ எங்க பயந்து வந்தானோ அங்கதான் அனுப்புறாரு. இப்ப சொல்லிட்டாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, பார்வோனுக்கு ஒன்ன தகப்பனா. பார்வோனுக்கு ஒன்ன தகப்பன் இல்ல, பார்வோனுக்கு ஒன்ன ஜீசஸ் அனுப்புவேன். சரிதான். பார்வோனுக்கு ஒண்ணு என்ன வாக்குறேன் சொல்லுங்க, என்ன வாக்குறேன்? ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். பார்வோனுக்கு ஒண்ணு என்ன வாக்குறேன்? ஆண்டவன் ஆக்குறேன். பார்வோனுக்கு ஒன்ன ஒரு தெய்வம் ஆக்குறேன். ஒன்ன கண்டு பயப்பட மாட்டான். ஆனா தெய்வம் உனக்குள்ள, பார்வோனுக்குள்ள. எஸ், இந்த மோசேக்குள்ள யெகோவா தெய்வம், தெய்வத்தை தான் பார்த்தான் பார்வோன். ஜீசஸ் ஜீசஸ். இதான் புதுசு, இதான் புதுசு. அக்கினிய பாரு, அக்கினிக்குள்ள வாழு, அக்கினிய பிரதிபலி, அக்கினிய பாரு, அக்கினிக்குள்ள வாழு, அக்கினிய பிரதிபலி. நீதான் புதுசு, நீதான் புதுசு, நீதான் புதுசு. பார்வோனுக்கு ஒன்ன தெய்வமாக்கிட்டேன், ஆண்டவன் ஆக்கினேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். இன்னொரு வசனோட வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க புத்தகம் ஜீசஸ் 41ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். ஆமென். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள
எந்திரமாக்குறேன். நீ ஆமென். மலைகளை மிதித்து நொறுக்கி ஆமென். குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவா. ஆமென். அந்த சொல்றதுக்கு உன்னை புதிதும் கூர்மையான பற்கொள்ள எந்திரமாக்குறேன். எஸ் எஸ் யோகோபை பார்த்து அவன் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு உனக்கு உரிமையாகுது. போர் அடிக்கும்படி போர் அடிக்கும்படி போர் அடிக்கும்படி யுத்தம் செய்யும்படி உன் பட்டையை இன்னைக்கு கூர்மையாக்கப்படுகிறது. ஆமென். கூர்மையாக்கப்படுகிறது. ஆமென். கூர்மையாக்கப்படுகிறது. ஆமென். கூர்மையாக்கப்படுகிறது. ஆமென். உன்னை கூர்மையாக்குறார். உன்னுடைய பிள்ளையை உன்னை கூர்மையாக்குறார். உன்னை கூர்மையாக்குறார். நீ சாதாரண ஆள் அல்ல. உன்னை கூர்மையாக்குறார். Yes, 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 yes. புதுசா Yes. மாறணுமா? Yes. அக்கினிக்குள்ள இருந்துதான் மாறணும். Amen. அக்கினி இல்லாம புதுசு வராது. ஆமென். அக்கினி இல்லாம புதுசு வராது. ஆமென். கூர்மையாக்கப்படணுமா? Jesus. அக்கினிக்குள்ள இருந்துதான் Jesus. புதுசா மாற முடியும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு உன்னை பார்த்து வந்துரு வந்துரு அக்கினிக்குள்ள வந்துரு. Yes. அக்கினிக்குள்ள வந்துரு. Yes. உன்னை புதுசாக்குற. உன்னை கூர்மையாக்குற. உன்னை எந்திரமாக்குற. Yes, yes, yes. Kamoshla gaudna aradana dla சல்வா ரகதன சந்தர பௌதன. kamoshla gaudna me Yes. yara duna regadna. Yes. Yes, yes, Yes. yes. Oh, சர்வாயுத வர்க்கம் உனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. சல்மன கடதன சந்தன. சர்வாயுத வர்க்கம் கடந்த வாரத்துல அனுபவிச்சீங்க. இந்த பட்டயம் இன்னும் சார்பாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வா உள்ள வா Man. அக்கினிக்குள்ள வா அபிஷேகத்துக்குள்ள வா. எஸ் 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 எஸ். Jesus. Jesus. Fire in the Holy Spirit. 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 அக்கினிக்குள்ள வராத எதுவும் புதுசா மாற முடியாது. ஆமென். அக்கினிக்குள்ள வராத ஏதோ ஆமென். அவன் கூர்மையாக்கப்பட முடியாது. ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் அழைக்கிறார். வா அக்கினிக்குள்ள வா. அக்கினிக்குள்ள வா. உன்னை கூர்மையாக்குறேன். உன்னை புதுசா மாத்துறேன். உன்னை புதுசாக்குறேன். உன்னை கூர்மையாக்குறேன். நீதான் புதுசு. நீதான் கூர்மையாக்கப்பட்ட ஒரு பட்டயம். Glory. Jesus. Jesus. திருபிலி அந்தர பௌதர பல சம்பனா. Atuna mosala hedna. ஓ கோலியாத் Jesus. எதிர வரும்போது Jesus. ஒரு தாவீது எதை எடுத்தான்? ஆற்றில் உள்ள Jesus. கூழாங்கற்களை. Amen. எதை எடுத்தாங்க? எதை எடுத்தான்? ஆற்றில் உள்ள கூழாங்கற்களை. தாவீது கைகளில. தாவீது யுத்த வீரன். Amen. சாதாரணமான ஆள் அல்ல. Amen. தாவீது யுத்த வீரன். Yes. தாவீது கையில பட்டயம் இல்ல, ஆனா தாவீது கையில கூழாங்கல் வந்துச்சு. Amen. இந்த கூழாங்கல் எப்படி உருவாச்சுது? கூழாங்கல் எப்படி உருவாச்சுது? ஆற்றுல அடிபட்டு உருண்டு ஆத்துக்குள்ள கடந்துச்சு. Amen. தண்ணீருக்குள்ள கடந்துச்சு. தண்ணீருக்குள்ள. ஆமே ஸ்தோத்திரம். தண்ணி பெருக்கெடுத்து வரும்போது இந்த கல்ல உருட்டி உருட்டி தள்ளி உள்ள புரண்டு பல பாறையில மோதி கட்டங்களை உளுந்து அங்க மோதி இங்க மோதி அந்த கரடு முரண்டு எல்லாம் போகும்படி அது உள்ள இருந்தது. Amen. ஆத்துக்குள்ள இருந்தது. Amen. ஆற்றுக்குள்ள இல்லாம கிடக்குது கூழாங்கன்னு சொல்ல முடியாது. Jesus. அது கரடு முரடு எல்லாம் அது தன்மை மாறி Amen. கூழாங்கெல்லாம் மாறணும்னா ஒரு கல்லு கூழாங்கெல்லாம் மாறணும்னா இருக்க வேண்டிய இடம் ஆறு. இருக்க வேண்டிய இடம் ஆறு. அபிஷேகம் உள்ள அபிஷேகம் உள்ள இடத்துல இருந்தா தான் நீ கூழாங்கெல்லாம் மாற முடியும். ஒருத்தர் கைகளில் எடுக்கணுமா? Amen. ஷாகாராபா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Yes, yes. ஆவியானவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Yes, இந்த yes. சபையாகிய ஆத்துக்குள்ள இந்த சபையாகிய அக்கினிக்குள்ள இருக்கிற ஒன்ன பார்த்தாண்ட சொல்றாரு, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுது அது தோன்றும். சில கரடு முரடுங்க கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை கூர்மையாக்கப்பட்ட பட்டயமாய் ஒரு புதிய பட்டயமாய் கர்த்தர் உருவாக்குறார். Yes. சல்மன கடதனா சந்தனா. Yes. Yes. அக்கினிக்குள்ள இருந்ததனால தான் Yes. பட்டயம் உருவாகுது. Yes.
அக்கினியாய் மாறுது. பட்டயம் அக்கினியாய் மாறுது. ஆமென். ஆற்றுக்குள்ள தண்ணிக்குள்ள இருந்த கல்லுதான் கூழாங்கல்லா மாறுது. ஒருவன் கைகளிலே எப்படி பயன்படுதுன்னா கூழாங்கல்லுதான் பயன்படுது. ஆமென். ஷகராமா சேகல்மானா. எஸ், நீ ஆண்டவரோட மாற்ற. எஸ் எஸ், ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஒரு வசனம் கூட வாசிக்கலாமா? ஜீசஸ் ஆவியான் தர்ற தூதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். சங்கீதங்களின் புஸ்தகம். எஸ். ராகாமா சேகராபோ ஷாந்தனா. எஸ், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். 127ஆம் சங்கீதம். எஸ். 5வது வசனம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். யார் கையில அம்பா ஒப்பாருங்க? பலவான் கையில். வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள. எஸ். ஒரு பலவான் கையில ஒரு அம்பு கிடைச்சுன்னா எஸ். எதிரிய அழிச்சிருவான். ஆமென். இன்னைக்கு பலவான் யாரு? கர்த்தர் தான் பலவான். ஆமென். நீதான் அம்பு. ஆமென். நீதான் கூழாங்கல்லு. ஆமென். நீதான் கூர்மையாக்கப்பட்ட பட்டயா. ஆமென். கர்த்தர் உன்னை கையில் எடுக்க விரும்புறாரு. ஆமென். உன் பிள்ளை உன்னை கையில் எடுக்க விரும்புறாரு. உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர் விரும்புறாரு. ஆமென். நீ நினைக்கலாம் நான் என்ன, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, என்ன வச்சு என்ன நடக்க போகுது? இல்ல இல்ல இல்ல. மனுஷனால் கைவிடப்பட்டிருக்கலாம், குடும்பத்தால் கைவிடப்பட்டிருக்கலாம், குடும்பத்தால் அவதூறாய் பேசப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்ல, உன்னைதான் நான் என் கையில பிடிக்க போறேன், உன்னைதான் புதிதா மாத்துறேன், உன்னை புதுசா மாத்துறேன், உன்னை புதுசா மாத்துறேன், உன்னை புதுசா மாத்து கையில எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போறார். எஸ் எஸ். Yes. Jesus name. Yes. 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 அழகா வெளிப்பாடு சொன்னாப்ல, ரெண்டு கலரும் ஒண்ணா இணைஞ்சிட்டா புதுசு. எஸ் எஸ். அக்னிக்குள்ள பட்டயம் போனா புதுசு. ஆமென். தண்ணிக்குள்ள கல்லு போச்சுன்னா கூழாங்கல்லு. ஆமென். புதுசு 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 புதுசு. நீ புதுசு. நீ புதுசு. நீ புது சிருஷ்டி. புதுசு. நீ பழசல்ல. நீ பழைய காரியம் அல்ல. எஸ் எஸ். புதுசு. எஸ். உன் எண்ணங்கள் புதுசாகும், ஆமென். உன் பேச்சு புதுசாகும், ஆமென். உன் பார்வை புதுசாகும். ஆமென். நீ பழையவைகள் அல்ல, ஆமென். பழையவைகள் ஒளிந்து போயின, எஸ். எல்லாம் புதிதாயின. எஸ். எல்லாம் புதிதாயின. எஸ். எல்லாம் புதிதாயின. எஸ் எஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ். ஹalleluya ஹalleluya. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிட்டா ஜீசஸ் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அல்ல, ஜீசஸ் புது மாதிரி ஆக்கிடுவார். நீ புதுசு. ஜீசஸ் நான் சொல்றேன், உனக்கு என்ன என்ன செய்ய போறேங்கிற, செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு. புதுசு, புதிய காரியத்தை ஆமென் செய்கிறேன். ஆமென். புதுசு. எஸ். புதுசாக்குறார். எஸ். இந்த பட்டயம் எல்லாம் எப்படிங்க பட்டயமா மாறுச்சு? இரும்பு துண்டு தானே. ஆமென். ஒரு இரும்பு துண்டு தானே. எஸ். அந்த இரும்பு துண்டை தானே அக்னியில வச்சு சில அடி வேலை நடந்து எஸ் அத புதுசாக்குனாங்க. எஸ். எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு என்றியா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கிட்டு இருக்கேன். எஸ் எஸ் எஸ். அக்னி விட்டு மட்டும் வெளியே போறாத. ஆமென். நான் சொல்றேன், இந்த கொள்ளை என்ன பண்ணுவாரு? அக்னி வைப்பாரு, எடுப்பாரு, கையில எடுப்பாரு, சமுடிய வச்சு அடிப்பாரு, டான் 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 அடிப்பாரு. ஏன் அதோடைய நெளிவு சுழிவு எல்லாம் என்ன செய்யணும்? சரியாகணும், சரியாக்கணும். திரும்ப எங்க வைக்கிறாரு? அக்னிக்குள்ள. அக்னியில வைக்கிறாரு, திரும்ப எடுக்கிறாரு, அடிக்கிறாரு, திரும்ப வைக்கிறாரு, எடுக்கிறாரு, அடிக்கிறாரு. பாக்குறாரு, இப்படி சரி ஆயிட்டா
இல்ல இன்னும் சரியாவல வையுல எஸ் திரும்ப அது உழுது பிள்ளைங்க நீ கத்த திருக்கிற சபைசுறாரு உனக்கு தான் இந்த திருக்கிற சத்தம் உனக்கு தான் இந்த பாடு பிரச்சனை வருது உனக்கு தான் இந்த போராட்டம் வருது ஏன் 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 வேண்டாம் கத்தர் உருவாக்குறாரு அவனை உருவாக்குறாரு இதோ புதிதும் கூர்மையான பற்களல்ல எந்திரமா மாத்துறாரு எஸ் எஸ் எந்திரமாக்குறாரு எஸ் எஸ் எந்திரமாக்குறாரு எஸ் ஒரு ஃபயர் வந்திருக்கு எஸ் ஒரு ஃபயர் வந்திருக்கு உருவாக்கப்படுகிற அபிஷேகம் அத ஹோலி ஸ்பிரிட் ஃபயர் எஸ் ஃபயர்க்குள்ள அவனை ஈடுபடுத்திக்க ஷல்பாரா பாலா பாலா ஃபயர்க்குள்ள இருந்துரு எஸ் நீதான் புதுசு எஸ் அவரால் பயன்படுத்துகிற பாத்திரம் நீதான் புதுசு ரா கா வா ரா கா ரா ஃபயர் புடிச்சு அல்பா ரகதன ஃபயர் அல்பாரா எஸ் எஸ் கத்தர் உருவாக்குறார் அவனை உண்மையை சொல்லட்டுமா அக்கினியில வைக்க உடனே ஒரே வேக்காடு எஸ் அப்போ தெரிஞ்சது கை யாரு கை பிடிச்சிருக்கு இப்போ கொள்ள அவர் உருவாக்குறவர் சொல்லுவேன் உருவாக்குறவருடைய கை பிடிச்ச உடனே அப்பா ஒருத்தர் என்ன பிடிச்சிருக்காருப்பா பரவாயில்ல அப்படி சொல்லி ஒரு நம்பிக்கை வருது எஸ் இது வெளியே எடுத்து எஸ் சில பட்டயம் அடி வாங்குது எஸ் அடி வாங்கிட்டு சிலதை என்ன பண்றாரு தெரியுமா அடிச்சு அதை என்ன பண்றாரு ஜீசஸ் இப்படி அடிச்சு அப்படி கடை ஜீசஸ் புரியணும் யார் கை பிடிச்சிருக்கு உருவாக்குற கை எங்க வைக்குது அக்கினிக்குள்ள வைக்குது திரும்ப எடுக்குது உருவாக்குற கையே என்ன செய்யுது அடிக்குது அடிச்சிட்டு சில நேரத்துல அப்படி கடை ஜீசஸ் எங்க கிடக்கு ஒரு வாரமா கிடக்கு யாரு அத பாப்பார்ல யாரு அத கவனிப்பார் இல்ல ஜீசஸ் ஆனா உருவாக்குறவர் நினைவு வச்சிருக்க இப்பட்டம் என்னது நல்லாதான் இருந்துச்சு ஜீசஸ் அபிஷேகம் ஊட்டப்பட்டுச்சு ஜீசஸ் அக்னி ஊட்டப்பட்டுச்சு ஜீசஸ் அக்னியத்தான் இருந்துச்சு நல்லா தானே இருந்துச்சு என்ன ஒரு நோக்கத்துக்காக கையில எடுத்திருக்கிறாரு உருவாக்குறாருன்னு நினைச்சேன் இப்போ தூக்கி போட்டுட்டாரு தேவன் என்ன மறந்துட்டாரு தேவனை கைவிட்டுட்டாரு அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போதும் இவ்வளவு பாடா இவ்வளவு பிரச்சனையா இவ்வளவு வேதனையா இவ்வளவு பலவீனமா குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு எல்லாரும் நசுக்கப்பட்டு எல்லாராலும் மறக்கப்பட்டு கிடக்குறேன் அப்படின்னு பட்டயம் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு சிலர் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டுட்டேன் எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டேன் ஏசப்பாவும் என்ன மறந்துட்டார் இனி என்ன ஜெபம் இனி என்ன ஆராதனை இனிமே எதுக்கு ஏதோ இருக்கிறோம் ஏதோ வாழ்றோம் ஒரு விரக்தி வாழ்க்கையில வந்துச்சுல உன் வாழ்க்கையில வந்துச்சுல ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உன்னோடதான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு உன்னைத்தான் கத்த நேசிக்கிறாரு இனி எதுக்கு அவ்வளவுதான் இனி என்ன நடக்குது போது இனி இப்போ அப்படி போட்டத தெய்வத்தின் பார்வை அப்படியே விழுது பார்வை விழுந்த உடனே என்ன பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிற வேளையில மீண்டும் அந்த கரம் அந்த பட்டயத்தை பிடிக்குது என்னடா நினைச்சேன்னு சொல்லி துருமை அக்னிகளை வைக்கிறாரு வச்சு தூக்கி எடுக்கிறாரு உன்னை உருவாக்கும்படி கத்த சொல்றாரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆவி உன்னோடு பேசுறாரா நீதான் போர் அடிக்கிறதுக்கு கூர்மையான பற்குள்ள எந்திரமா கத்தரவனை மாத்துறாரு நீ சாதாரண ஆள் அல்ல கத்த சொல்றாரு இன்னைக்கு எழுந்து போராடி சிஎம் குமாரத்தியே எழுந்து போராடி இதோ கத்தோட அபிஷேகத்தின் வல்லமை உன்னை ஆளுகை செய்கிறது ஒரு அக்கினி விடுது புடி எஸ் Jesus name
Jesus name. Yes. கத்த சும்மா ஒரு காரியத்தை உருவாக்கல, சும்மா ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல. ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு தரிசனத்தோடு கத்தரனை கரம் முடிச்சிருக்கிறாரு. கரம் முடிச்சு உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. நீ மலைகளை மிதிப்ப, துண்டுகளை பதற்கு பாக்குவ. மலை மலை நினைக்காத, உனக்கு முன்னாடி மலைகள் சமபூமியாகும். Yes, 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 yes. 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 பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாய் இன்னைக்கு உருவாக்கப்படுகிற தேவ ஜனத்துக்கு முன்பதாய் அது 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 சமபூமி, அது சமமாகும், சமமாகும். பெரிய மலை என்னால வேண்டாத இன்னைக்கு அபிஷேகம் வருது உன் மேல, ஒரு அக்கினி விழுகிறது உன் மேல, ஒரு அபிஷேகத்துக்கு வல்லவாய் நான் புதியவைகளை செய்கிறேன். ஆரா காபா ராதாரா அல்பா ரகதனா சந்தனா Sima raka rekatana. Yes. Oh, regala. Yes. Jesus. Jesus. ஒன்னு சொல்லட்டுமா? Jesus. உருவாக்குறவர் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆமே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, வானாதி வானங்களும் அவரை கொல்ல முடியாத என் தெய்வம் பெரியவர். Amen. உனக்கு இப்படி பார்க்கலாம் மலையா, ஆனா அவர் இப்படிதான் பார்க்கணும். Jesus. அவர் அங்க உன்னை பிடிச்சிருக்கிறாரு. Jesus. உன் பார்வை மாறட்டும், உன் பேச்சு மாறட்டும், உன் நட மாறட்டும், உன் ஒட்ட மாறட்டும், உன் ஆளுக மாறட்டும். இன்னைக்கு அந்த அக்கினி வருகிறது உன் மேல. ஒரு பலவான பிடிச்சிருக்கிறார், ஒரு பலவான பிடிச்சிருக்கிறார். உன்னை உருவாக்குறான். இதோ புதிய காரியத்தை செய்கிறான். இதோ புதிய கூர்மையான பார்க்கொள்ள எந்திரமாக்குறான். ஒன்னதான் கர்த்தர் கையில பிடிச்சு அக்கினியில வச்சு இன்னைக்கு புதிதாக்குறான். இதை புதிதாக்குறான். பிள்ளை நீ சாதாரண ஆள் அல்ல, நீ சாதாரண ஆள் அல்ல. உன்னை கூர்மையாக்குற பட்டயமாய் உன்னை உருவாக்குறாரு. Yes. விடாத ஆளுக விடாத. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். உன்னை கொண்டு கர்த்தர் பயங்கரமான நிரூபிக்க போறார். ஓ பயனாமலியான ஓசியா கர்த்தர் எடுத்து ஸ்தோத்திரம் பார்வனுக்கு ஆட்டமனாக பாட்டால போறார். இன்னைக்கு உன்னை நிப்பாட்ட போறாரு. உன்னை கையில பிடிச்சிருக்கிறாரு. நீ சாதாரண ஆள் அல்ல. This is the Holy Spirit. ஒரு அபிஷேகத்து வல்லமை, ஒரு அக்கினி உன் மேல விழுகிறது, ஒரு அக்கினி உன் மேல விழுகிறது. Yes, fire. Receive the fire. Yes. Wow. Recall Baragadanasia. Rigadanaso. Vida. இதோ புதிய கூர்மையான பார்க்கல எந்திரமா கத்தவன மாத்துறாரு. நீ சாதாரண ஆள் அல்ல. நீ மலையில மிதிக்க போற. குண்டுகளை பவருக்கு ஒப்பாய் மாத்துகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இப்போது உடைய ஆளுகள் செய்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தூதன் கையில என்ன இருந்துச்சான்? உருவின பட்டயம். அந்த பட்டயம் தான் நீங்கிறார் இன்னைக்கு. Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையான நேரம் அவரே நினைச்சுவாரு, உருவாரு. ஆமென். தேவையில்லாத நேரம் உரையில வச்சிருவாரு, உரையில வைப்பாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு உருவி வெட்டிட்டான். Jesus. இது தேவையான நேரமா? தேவையற்ற நேரம். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பட்டயத்தை உரையில போடு. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல பட்டயத்தை எடுக்காம, பட்டயம்னா என்னது? வார்த்தை தாங்க பட்டயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல என்னத்தை சொல்லணும்? வசனத்தை. ஆமா, இன்னைக்கு முத்து சொன்னார் பத்தில வசனத்தை. இனி தீங்கை காணாதிருப்பாய், ஜீவன் இருக்கிறது. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன். இதான் பட்டயம். சத்துரு விரோதமா எழும்பும் போது பட்டயத்தை ஓங்கி நில்லு. ஜீசஸ். நீனே பட்டயமா மாறினாதான். Jesus. அல்லேலூயா. Jesus. அப்ப அந்த வார்த்தையாகிய பட்டயம் உனக்குள்ள அதிகமா இணைச்சிட்டோம். Jesus. அப்போ அந்த கத்துடைய அந்த ஒருவர் எதிரே நின்றார், உருவின பட்டயம். அவர் யாரா? சேனையின் அதிபதி. அதிபதினா யாரு தெரியுமா? இயேசுவை குறிக்குது. எஸ். அதிபதினா யாரு? இயேசு. அவர் கையில என்ன இருந்துச்சுன்னா? உருவின பட்டயம். உரையில் இல்ல. எஸ். எங்க இருக்குது? உருவின பட்டயம். உருவின பட்டயம். உன்னை கர்த்தர் எப்போதும் கையில எடுக்கணுமா? இந்த அனுபவத்துல இரு. அக்கடிக்குள்ள இரு, இல்லைன்னா கூழாங்கல்ல தண்ணிக்குள்ள இரு. அப்படின்னா இந்த ஜெபத்தை விட்டு விலகாதங்கிறேன்.
புரியுதா? Jesus. அல்லேலூயா. Jesus. இது ஒண்ணு எப்போது ஷார்ப்பாக்கிட்டே இருக்கும். Jesus. எப்போது அவர் கையில் எடுக்க Jesus. அவர் பயன்படுத்துகிற ஆயுதமாகவே இருக்கும். Jesus. பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு யார் கையில வந்துச்சு? பராக்கிரமசாலி சிம்சோன் கையில. பராக்கிரமசாலி ஆகிய சிம்சோன். நம்முடைய தெய்வம் யாரு? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. யார் கூட இருக்கா? என்னோடு இருக்கிறார். கிரியனை பார்த்து சொல்லும்போது உன்னோடு இருக்கிறார். ஆனா எரேமியால வாசிக்கிறோம் என்னோடு இருக்கிறார். உங்க கூட இருக்கிறாரா? ஆமென். இருக்கிறாரா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். இந்த பட்டயம் உருவாக்கப்பட்டு கையில வந்துட்டுனாலே என்ன தெரியுமா? வழி இல்லாத இடத்துல வழியை கர்த்தர் உண்டு பண்ணிடுவார். எஸ் எஸ். வனாந்தரத்துல வழி, அவாந்தர வெளியில ஆறு. ஆறுனா ஆசீர்வாதத்தை குறிக்குது. எஸ். எங்க இருந்து ஆசீர்வாதம் வராதுன்னு நினைக்கியோ அங்க இருந்து ஆசீர்வாதம் வரும். ஆமென். எது ஆசீர்வதிக்கப்படாதுன்னு நினைக்கியோ அங்க இருந்து என்ன வந்துடும்? ஆசீர்வாதம். ஒரே காரியம், நீ அர்ப்பணம் பண்ணி அப்படி வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது, பேதுருல வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிரு. அவருடைய கரந்தாங்க ஜெபம், அவருடைய கரந்தாங்க ஆராதனை, அவர் கரந்தாங்க நம்ம கூடி இருக்கிற சமூகம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்குள்ள இருக்க 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 கர்த்தர் உன்னை உருவாக்கி உபயோகப்படுத்துவா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் நிச்சயாது? நீ இந்த அக்கினிக்குள்ள இருந்தா தான் வாக்கியாது. ஆமென். சரிதானா? யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான. நீ யாக்கோபா இருக்கணும்ல. யாக்கோப்புனா அதுக்கு அட்ரஸ் என்ன தெரியுமா? குணசாலியும் கூடாரவாசி. யாரு? யாக்கோபை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிறக்கும் போது அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. கூடாரம்னா இதான் கூடாரம், தேவ சமூகம் தான் கூடாரம். அல்லேலூயா. தாயோடே இருந்தவன் அப்படின்னா சபையை குறிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது தாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அனுபவத்திலே வளருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆமென். அப்பப்ப எடுப்பார் கையில. அதனால எதற்கும் பயப்பட வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்யறேன். எஸ். அநேக இடத்துல வழியே இல்லையா, வழியை தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாசல் உனக்கு அடைக்கப்பட்டுனா, அடைக்கப்பட்ட வாசல் நன்மைக்கு நானே. எஸ். 7 வழி திறக்கணும்ல ஆண்டவர். ஆமென். ஒரு வாசல் ஆசீர்வதிக்கிற இது, இந்த வழியில தான் ஆசீர்வாதம் இருந்துச்சு, அந்த வழியை என்ன செஞ்சிட்டாரு? அடைச்சிட்டார். நான் சொல்ல, ஆண்டவர் அனுமதிக்காம ஒரு வாசல் அடைபடாது. ஆமென். ஒரு வாசல் அடைக்கப்படுகிறது என்றால் 7 வாசலை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? திறக்க போறாரு. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, மனிதன் நினைக்க அடைச்சிட்டோம். நான் சொன்னேன், அவர் அனுமதிக்காம நீ அடைக்க முடியாது. ஆமென். சரிதானா? நினைச்சுக்கலாம் அடைச்சிட்டோம், என்ன அவ்வளவுதான், பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு அப்படின்னு நினைக்கலாம். தெய்வம் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குறவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. முன்பகுதி உருவாக்கப்படுகிறது என்றால் பின்பகுதி ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற பகுதி. ஆமென். உருவாக்கி 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 கர்த்தர் கைகளை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒரே வசனத்தை தான் போட்டிருக்கு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குறேன்னு சொல்றாருல. அந்த முன்னாடி உன்னை உருவாக்கித்தான் பின்னாடி ஆசீர்வதிக்க போறாரு. நம்புறீங்களா? அல்லேலூயா. அதனால ஒரு வழி அடைச்சிட்டுனா அதுக்காக என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வழி அடைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல்லாம இந்த வழி அடைக்கல, 7 வழியை திறக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நடக்குமா நடக்காதா? இதான் நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமா, சிலர் உங்க மேல கோபமா இருந்திருக்கலாம், எரிச்சலா பேசிருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் அனுமதிக்காம அவங்க கோவப்படல, ஆண்டவர் அனுமதிக்காம அவங்க எரிச்சல் அடையல, உங்களுக்கு விரோதமா எழும்பல, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரங்கள் பெருகட்டும். அக்கினிக்குள்ள அதிகமா இருங்க, அவருடைய கரத்திலும் அதிகமாக விழுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு உன்னை உருவாக்கி பெரிய ஆசீர்வாதத்தை கத்தரிச்சு போறாரு, தர போறார். அல்லேலூயா. இது முகவரையான செய்தி தான்.
ஹல்லேலூயா. ஹalleluya. நான் முகவரையிலே ஆண்டவர் இவ்வளோ ஆயிட்டாருன்னா அப்ப நம்ம செய்திகளை போகக்கூடாது. ஆமா. ஏன்னா நீ தியானிச்சு எனக்கு கற்று தந்திருக்காரு நிறையா. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. உனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை தந்துட்டாரு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். என்ன உருவாக்கிட்டாரு, ஆமென். எனக்கு புதிய காரியத்தை செஞ்சுட்டாரு, ஆமென். நான் பயப்பட மாட்டேன், ஆமென். எனக்கு வழி வரப்போகுது, ஆமென். எனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமென். நம்புறீங்களா? ஆமென். நம்புறீங்களா? ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நான் காண்பேன். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நான் காண்பேன், இன்று நான் காண்பேன், இன்று நான் காண்பேன். ஆமென் ஆமென். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே. ஹalleluya. கலங்கிடவே மாட்டேன், நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாடு. கண்ணு தெரியட்டும். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன், கடந்ததை மறந்து விட்டேன். கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன், கடந்ததை மறந்து விட்டேன். கர்த்தர் புதிய செய்கின்றார், இன்றே நான் காண்கிறேன். கர்த்தர் புதிய செய்கின்றார், இன்றே நான் காண்கிறேன், இன்றே நான் காண்கிறேன், இன்றே நான் காண்கிறேன். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். சந்தன போதன கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. ஹalleluya. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை உலகத்தின் மனிதருடைய கண்ணு காணல, ஆமென். காதுல கேட்கல. எஸ். ஆனா நமக்கோ தேவன் தமது ஆவியினார். ஆமென். சில மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றல. என்ன தோன்றுச்சு தெரியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு கதை, இவன் கதை அவ்வளவுதான், செத்தான், ஜீசஸ் அழிஞ்சான், இதோட அவன் கதை முடிஞ்சு அப்படின்னா மனுஷனுடைய இருதயத்துல தோன்றுது. ஒண்ணு சொல்லட்டுமா? மனுஷனுடைய இருதயத்துல எது தோன்றினதோ அததான் வாய் வழியா வெளியே பேசினான். எஸ். உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் பேசினாங்க? இதெல்லாம் சும்மா வந்த வார்த்தை அல்ல, இருதயத்தில் தோன்றினது. ஆண்டவர் சொன்னாரு, சிலருடைய இருதயத்துல தோன்றினது வந்துச்சு, ஆனா நான் சொல்றேன் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதோ அது. இப்படிலாம் நினைச்ச, இப்படிலாம் பேசின, இவன் என்னமா உயிரோடு இருக்கான். உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்ல, அநேகரை உயிருள்ள தெய்வனுக்கு நேராய் திருப்புகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இது நடக்குது. ஹalleluya. கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் பலத்த கிரியைகள், பலத்த செய்கைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். இது சாதாரண கூடுகை அல்ல, உலகத்தை கலக்கிற கூடுகை. ஆமென். உலகத்தை தேவன் நோக்கமாய் திருப்புகிறார். ஆமென். தேசத்தை திருப்புகிறார், ஆமென். குடும்பத்தை திருப்புகிறார், ஆமென். நண்பர்களை திருப்புகிறார், ஆமென். தேவனுடைய திருப்புமுனை உண்டு பண்ணுகிறார். ஆமென். ஒரு கூடுகை. ஆமென். நம்புறீங்களா? ஹalleluya. மீண்டும் சொல்றேன், கடன்காரங்களை தான் கர்த்தர் வலது இடது கை வட்டமான யுத்த புருஷனை மாத்திட்டாரு. கடன் பட்டவன, ஒடுக்கப்பட்டவன, முறுமுறுக்கிறவன. ஹalleluya. ஹalleluya. வந்து சேர்ந்த இடம் எங்க? ஒரு யுத்த வீரன்ட்ட. நீங்க வந்து சேர்ந்திருக்கிறது யாரு? என்னிடத்தில் அல்ல, எஸ். யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தரிடத்தில். ஆமென். அப்படிதானே எழுதியிருக்கு 24ஆம் சங்கீதத்துல. வாசல்களை உங்கள் தலை, அந்த எடுத்து வாசிக்கலாம். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில்
பராக்கிரமுள்ள கர்த்தர். ஆமென். கர்த்தரை பற்றி ஒரு அட்ரஸ் சொல்லப்பட்டிருக்கு. யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தரிடத்தில் வந்தவர்கள் யாவரும் யுத்த புருஷர்களே, ஆமென். யுத்த ஸ்திரியே. ஆமென். கர்த்தர் உன்னோட பேசுறா, என்கிட்ட வந்துட்டால நீனு என்ன போல ஆவ. ஆமென். நான் சொல்றேன், ஏசப்பா மட்டும்தான் என்னை போல ஆவீர்கள் சொன்னார். எஸ் 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 எஸ். ஆண்டோட பிள்ளைகள் மட்டும்தான் என்ன சொல்ல முடியும். ஜீசஸ். இயேசுவே உங்களை போல என்னை மாற்றி விடுங்கள். ஆமென். ஜீசஸ். நம்புறீங்களா? ஜீசஸ். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த வார்த்தைய அவரும் சொல்றாரு, என்னை போலப்பா உன்னை வச்சிருக்கேன். ஜீசஸ். அதான் உண்மை. மனிதர்களும் மனுஷியும் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே தேவனை பற்றி தான் சொல்ல முடியும். உங்களை போல, ஜீசஸ். உம்மை போல மாற ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணும் ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. அல்லேலூயா. ஹalleluya. யார் தான் சொல்ல முடியும்? நாம தான் சொல்ல முடியும். ஆமென். நம்புறீங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசினால் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே உங்களுடைய சிரசையில் அமர்வதாக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே தோன்றும், நீங்க அதை அறிந்து கொள்ளுங்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. அறியாம இருந்துராத, அறிந்து கொள். எங்க இருக்கிற எப்படி இருக்கிறேன்னு அறிஞ்சிக்க. கர்த்தர் பெரிய கதை செய்ய போறார். வனாந்தரத்துல வழி வரபோது அவாந்தர வெளியிலிருந்து ஆறுகளை, மொட்டை ஆறு வரப்போதுன்னு போடல, ஆறுகளை. அல்லேலூயா. ஆமென். அதனால கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களை கொண்டு செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. ஒரே ஒரு பாடி மட்டும் ஆமே ஆண்டுடைய சமூகத்துல நிறைவு செய்யலாமா? கடந்ததை நினைத்து கலங்க மாட்டேன், நடந்ததை மறந்து விட்டு, கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விட்டு. ஆமென். கர்த்தர் புதிய ஜீசஸ். ஆமென் ஆமென். இங்கே நிற்கான். ஓ இங்கே நான் காண்கிறேன், இங்கே நான் காண்கிறேன், கலங்கிடவே மாட்டேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். ரகனா சங்கர ரகனா கல்பா ரகனா. முழங்கால் படியலாமா? நம் இயேசு கைவிட மாட்டார்.